சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட பொம்மன்பட்டி கிராமத்தில் திமுக வெங்கடேசன் எம்எல்ஏ முன்னிலையில் திமுகவினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில். மூக்கில் குத்தியதில் ஸ்டீபன் ராஜ் என்பவரின் மூக்கில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்தம் வடிந்த நிலையிலும் அதை கண்டுகொள்ளாமல் டிபன் பாக்ஸை வழங்கிக் கொண்டிருந்த வெங்கடேசன் எம்எல்ஏவுக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு. பொதுமக்களை சந்தித்து சமாதானப்படுத்திய ஒன்றிய நிர்வாகிகள். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதிக்குட்பட்ட கருப்பட்டி ஊராட்சி பொம்மன்பட்டி கிராமத்தில் திமுக சார்பில் டிபன் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொம்மன்பட்டி மற்றும் அம்மச்சியாபுரம் கிராமத்தை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு டிபன் பாக்ஸ் வாங்குவதற்காக காத்திருந்த நிலையில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக எம்எல்ஏ வராததால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். இதனை அடுத்து அங்கு வந்த வாடிப்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் பால ராஜேந்திரன், வாடிப்பட்டி பேரூராட்சி தலைவர் பால்பாண்டியன், பேரூர் நிர்வாகி பிரகாஷ் மற்றும் துணைச் செயலாளர் ஜெகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பொதுமக்களை சமாதானப்படுத்தி கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அப்போது அனைவருக்கும் டிபன் பாக்ஸ் உள்ளது. டிபன் பாக்ஸ் வழங்கும் நேரத்தில் முண்டியடித்து யாரும் முன்னால் வர வேண்டாம், அனைவருக்கும் வழங்கி விட்டு தான் சட்டமன்ற உறுப்பினர் செல்வார் என கூறினர். அதனைத் தொடர்ந்து வெங்கடேசன் எம்எல்ஏ டிபன் பாக்ஸ் வழங்க ஆரம்பித்தபோது சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒரே நேரத்தில் முண்டியடித்து டிபன் பாக்ஸ் வாங்க சென்றனர். இந்த நிலையில் பொம்மன்பட்டி கிராமத்தை சேர்ந்த தர்மராஜ் என்பவரது மகன் ஸ்டீபன் ராஜ் என்பவர் டிபன் பாக்ஸ் வாங்குவதற்காக கூட்டத்தில் புகுந்து உள்ளே சென்றபோது அங்கிருந்த சிலர் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதன் காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டதில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பானது. அதில் தர்மராஜ் மகன் ஸ்டீபன் ராஜ் என்பவரின் மூக்கில் குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் அவரது மூக்கில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்தம் சொட்ட வடிந்தது. உடனே இரத்த காயத்துடன் கூட்டத்திலிருந்து வெளியே வந்து மருத்துவமனைக்கு செல்வதற்காக அவரது ஆதரவாளர்களை அழைத்தார். உடனே அருகில் வந்த அவருடைய ஆதரவு மற்றும் உறவினர்கள் அவரை வீட்டிற்கு அழைத்து சென்று இரத்தம் வடிவதை நிறுத்தி மறுபடியும் நியாயம் கேட்பதற்காக வெங்கடேசன் எம்எல்ஏவிடம் அழைத்து வந்ததாக தெரிகிறது. ஆனால் இந்த சம்பவம் எதுவும் தெரியாத வகையில் திமுக எம்எல்ஏவான வெங்கடேசன் டிபன் பாக்ஸ்களை வழங்கி கொண்டிருந்தது அங்கிருந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. டிபன் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி ஓரிரு நாளில் நிறைவடையக்கூடிய நிலையில் பல்வேறு கிராமங்களில் டிபன் பாக்ஸ் வழங்கப்படாமல் பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கருப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட அம்மச்சியாபுரம் கிராமத்திற்கு நேரில் செல்லாமல் அங்குள்ள கிராம மக்களை பொம்மன்பட்டி கிராமத்திற்கு வரவழைத்து ஒரே இடத்தில் வைத்து 2 கிராமத்தினருக்கு டிபன் பாக்ஸ் வழங்கியதால் திமுகவின் இரு பிரிவினருக்கு இடையே தகராறு ஏற்பட்டு ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதாக அங்கிருந்த நிர்வாகிகள் கூறுகின்றனர். மேலும் டிபன் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சியை முடித்த பின்பு தகராறு நடந்த சம்பவம் எதுவும் தெரியாதது போல் அங்கு வந்த திமுக எம்எல்ஏவான வெங்கடேசன் அங்கிருந்த காவல்துறையினரிடம் யாரிடமும் புகார் வாங்க வேண்டாம், வழக்கும் பதிய வேண்டாம் என கூறி சென்றதாக அருகில் இருந்த பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் கூறினார்கள். திமுகவின் டிபன் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சியில் கைகலப்பாகி அடிதடியில் முடிந்து இரத்தக்காயம் ஏற்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை சமாதானப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அங்கிருந்து கிளம்பி சென்ற சோழவந்தான் வெங்கடேசன் எம்எல்ஏவுக்கு பொம்மன்பட்டி மற்றும் அம்மச்சியாபுரம் பொதுமக்கள் தங்களது கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து இருப்பதாக அங்கிருந்தவர்கள் கூறினார்கள். உள்ளூர் நிர்வாகிகள் முறையாக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தும் தாமதமாக எம்எல்ஏ வந்ததால் டிபன் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சியில் குளறுபடிகள் ஏற்பட்டு கைகலப்பாகி ஒருவருக்கு இரத்த காயம் ஏற்பட்டதாகவும் தொடர்ச்சியாக இதே போன்று எம்எல்ஏ திட்டமிட்டு இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த பகுதி பொதுமக்கள் கூறுகின்றனர். டிபன் பாக்ஸ் வழங்குவதில் ஆரம்பம் முதல் குளறுபடிகள் இருந்த நிலையில் ஆளு கட்சியை சேர்ந்த திமுக உறுப்பினர்களுக்கு பல இடங்களில் டிபன் பாக்ஸ் வழங்கப்படாத நிலையும் ஏற்பட்டுள்ளதாக பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் கூறுகின்றனர். ஆகையால் விடுபட்ட பகுதிகளில் மீண்டும் டிபன் பாக்ஸ்களை வழங்க சோழவந்தான் வெங்கடேசன் எம்எல்ஏ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சோழவந்தான் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மீண்டும் மீண்டும் கொண்ட சொல்றேன். ஏன்னா கொள்ள இடத்துல இந்த பிரச்சனை எந்திரிச்சு வந்தோடனே அப்படியே ஆறு கொடுக்குறதுன்னு தெரியாம பூராமே தள்ளி கிள்ளி விட்டு சின்ன பிள்ளைகளை வச்சிருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு நல்லது கெட்டதாயிரம் தயவு செய்து சொல்றேன், மீண்டும் சொல்றேன், உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன், வரிசையா ஒவ்வொரு ஆளா வந்து வாங்கிட்டு போங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே. வந்தோடனே ஆரம்பிச்சு விட்டுருவாப்பு. வரிசையா இருந்தா சாயந்தரத்துல இருந்து 4 மணில இருந்து உட்காந்துருக்காங்க, அவங்க அப்படியே வாங்க. அதுக்கடுத்து இப்ப வந்து உங்களுக்கே உங்க மனசாட்சி தெரியும், 6 லேட்டா வந்தா 6 முன்னாடி வந்தாண்டு. அதுவாசி அந்த மறுசப்படி வாங்க. நீங்க ஒரு சின்னதா இருந்தாலும் இங்க கட்சிக்காரங்களுக்கு தான் கெட்ட பேரு. அதுவாசி வரிசையா வந்து வாங்கிட்டு உங்க நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்க. தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு மதிப்புக்குரிய ஐயா பி மூர்த்தியார் அவர்களின் ஆணைக்கிணங்க சோழவந்தான்
சட்டமன்ற உறுப்பினர் சோழவந்தான் தொகுதி செல்லப்பிள்ளை அண்ணன் வெங்கடேஷ் அவர்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நலத்திட்ட உதவி வழங்க இருப்பதால் அனைத்து தாய்மார்களும் இளைஞர்களும் அமைதி காத்து சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வந்துவிட்ட காரணத்தினால் 2 கலைக்கழக நிர்வாகிகளும் கிளை செயலாளரும் வந்து இதுக்கு வேற என்ன வேலை பண்ணிருக்கீங்க? இங்க வர நாடு போக தயவு செஞ்சு போங்க. என்ன பண்ணுங்க ஆபத்தை முடிச்சிருவேன். அவர் ரிப்பார்ட் அப்படியா முடிவு சார் அப்படியே ரிப்பார்ட் 5 ரூபா விடுங்க. 5 ரூபா அப்படியே விடு. அப்படி ரிப்பார்ட் இன்னொரு காமெடி எல்லாமே வாங்கிடலாம். முடிஞ்சுமா இந்த சொல்லி ஆள் வச்சு சொன்னீங்க. அதுக்கு வந்து என்னைய வந்து மண்டையில அடிச்சு உடச்சிட்டாங்க. முக்காந்துக்கலாம் இல்லைங்க. கால் பண்ணி எனக்கு சொந்தக்காரங்க சொல்லிட்டு வந்துருங்க. ஐயா நீ அவட்ட பேசுறீங்க பேசுக ஹலோ அப்படி நிப்பாட்டி விடுறேன். புடிச்சு நிப்பாட்டி விடுறேன். எதுக்கு உள்ள விடுறது? அத்தனை வர துணை முதலமைச்சர் சின்னவர் அவர்களை பிறந்த நாள் முன்னிட்டு சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் நலத்திட்ட உதவி வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஹலோ எல்லாருக்குமே இருக்கு. அவசரப்படாதீங்க. இன்னொரு 5 நிமிஷம் தான். எல்லாருக்கும் இருக்கு. குடும்ப
குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.